அது மாதிரி சில பெண்கள்லாம் வந்து இருக்காங்க, அது அவங்களுடைய ஹேபிட்டு. ஆண்களும் அது மாதிரி உண்டு. அதை சில ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பொசிஷனில் படுக்கும்போது பலவிதமான சந்தோஷங்கள் அனுபவிக்கும் போது அவருக்கு ஒரு திருப்தி. அது மாதிரி சில ஆண்கள் இருக்காங்க. இந்த சத்தம் என்பது ஒரு சிலருக்கு வரதான் செய்யும். அது வந்து சத்தம் போடுவாங்க, வலியோடு போடுவாங்க, சந்தோஷத்தோடு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு இன்பமானது. உண்மையிலே சார் நீங்கள் சொன்ன பதில் வந்துட்டு எவ்வளோ, அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னொரு டவுட்டு, அந்த சத்தம் எங்கேருந்து வருது? வாயிலிருந்து வருது. சத்தம் வாயிலிருந்து தானே வரும். இல்ல சார், செக்ஸ் பண்ணிட்டா மட்டும் சவுண்ட் வருது. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் வரும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்க வேணாலும் வரும். புரியுதா? உள்ளே இருந்து வெளியே வரும், வெளியே இருந்து உள்ளே போகும், வாயிலிருந்து வரும். உள்ளே வெளியவா? ஆமா, அதுதான் உள்ளே வெளியே. எங்க வேணாலும் வருமா, எங்க வேணாலும் போகும். ஆனா சவுண்ட் வந்தா நல்லதுதான். அது ஒரு சுகம். சவுண்ட் வரணும்னு சொல்றீங்களா இல்ல வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? சவுண்டே வரலன்னா அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சவுண்ட் வரும்போது கணவன் கண்டுபிடிச்சிடுவாரு, ஓ நம்ம நிறைய சுகம் கொடுக்கணும், அதனால தான் சவுண்ட் விடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு. சவுண்ட் அதிகமா விட விட அவர் வந்து உச்ச அடைகிறாங்கன்னு அர்த்தம். சவுண்டே விடலைன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். என்ன நேரில் கேட்டிங்களா? சாரி, அதாவது வந்து செக்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்க. இது மூலிமா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து மெசேஜில் கமெண்ட் பண்ணலாம். பர்சனலாக பேசுகிறோம்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி நம்ம டாக்டர் பேசலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.